இன்றைய நாளுக்கான வேதவசனம் சங்கீதம் 47:7. தேவன் பூமி அனைத்திற்கும் ராஜா, கருத்துடனே அவரை போற்றி பாடுங்கள். ஆமாங்க, நம்ம தேவன் பூமி அனைத்திற்குமே ராஜாங்க. அவரை நம்ம எப்படிங்க பாடணும்? கருத்தோடு துதித்து பாடணுமாங்க. கண்ணீரை துடைத்தாரையா, சந்தோஷம் தந்தாரையா, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே. ஆமாங்க, அவர் கண்ணீர் எத்தனை முறை நம்ம கண்ணீரை துடைத்திருக்கிறாருங்க. நம்மளுக்கு எவ்வளவாய் சந்தோஷத்தை கொடுத்துருக்கிறாருங்க. அவரை நம்ம கருத்தாய் பாடணுமாங்க. நம்ம கருத்தாய் பாடினா என்னங்க நடக்கும்? அவர் தம்மை தேடுகிற ஜனங்களை ஒரு நாள் விருதாவாக தேடுங்கள்னு சொல்லலைங்க. நம்ம அவரை கருத்தாய் தேடும் பொழுது பவுலும் சீலாவும் கருத்தாய் அவரை துதித்தாங்க. கருத்தாய் துதித்து பாடும்போது சிறைச்சாலையில் அவங்க கட்டுகள் எல்லாம் கலன்று ஓடிச்சுங்க. அது மட்டும் இல்லை, பக்கத்தில் இருந்தவங்க கட்டுகள் கூட கலன்று போயிடுச்சாங்க. அதுபோல் நம்மளுடைய வாழ்க்கையில் சத்துரு பொருளாதாரத்தில் என்ன கட்டுகள் வச்சுருந்தாலும், இல்லை நம்ம பலவீனத்தில் கட்டி வைத்திருக்கலாம், ஜெபிக்க முடியாதபடி கட்டு வைத்திருக்கலாம், வியாதிங்கிற படுக்கையில் கட்டு வைத்திருக்கலாம், சமாதான குறைச்சல்ங்கிற கட்டுகள் இருக்கலாம். எந்த கட்டுகளாக இருக்கட்டுங்க, நீங்கள் கர்த்தரை கருத்தாய் துதித்து பாடுங்க. ஒரு பாடல் பாடினாலும் அதை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவரை நோக்கி பாடுங்க. ஆலயத்துக்கு போகும்போது ஆலயத்தில் பாடுகிற பாடலை எழும்பி நின்று கருத்தாய் துதித்து பாடுங்க. உங்கள் கட்டுகள் எல்லாம் உடைந்து போகும். உங்கள் வீட்டில் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் ஒரு பாட்டாவது எடுத்து பாடுங்க. கருத்தாய் பாடுங்க. உங்கள் கட்டுகள் எல்லாம் உடைந்து போகும். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.